இதுவரைக்கும் அறிவுபூர்வமாகவும் அ ஆழ்ந்த கருத்துக்கள சொல்லும் பொழுது, அலைவரிசைன்னு சொன்னீங்க. சரி. இந்த அலைவரிசைய பத்தி பல கருத்துக்கள் இருந்தாலும், இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, அறிவினுடைய எல்லை முடியும் பொழுது, மனிதனுக்கு உணர்வு என்கின்ற உண்மையான ஒரு இந்த பிரபஞ்சத்த படைச்ச ஒரு உணர்வு ஒண்ணு அங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நான் கருதுறேன். அந்த உணர்வு தான் அலைவரிசையாவோ, மத்த எழுவாவோ, எல்லாமாவோ இருக்கிறதாவும் கருதுறேன். அ இத பத்தி நீங்க கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்கலாங்க. இந்த அலைவரிசை அப்படிங்கிறதுக்கான பொருள் அப்படிங்கிறது, இத ரொம்ப டீட்டெயிலாக கொஞ்சம் பேசணும். முதல்ல ஒரு மனிதன் எங்கு விடுபட்டு வரமாட்டேங்கிறான் அப்படின்னா, ஒரு மனிதன் எங்கே பிரச்சனை இருக்குன்னா, அறிவுங்கிற சொல்லாடல்லே அவன் நின்னுறான். சரிங்க. அந்த அறிவை விட்டு என்னைக்கு மனிதன் வெளியே வருகிறானோ, அப்போ தான் அவன் இந்த உலகத்தில் கதவை திறந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்தோன்னே கொஞ்சம் வெளியில் வந்து உலகத்தை பார்க்குறான்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி அறிவை விட்டு என்னைக்கு வெளியில் வர்றானோ, அன்னைக்கு அவன் என்ன செய்கிறான்னா, நிறைய செயல்களை கவனிக்க தொடங்குறான். இப்போ கற்றுக்கொள்ளவே இல்லை அப்படி என்று நீங்கள் நினைத்துட்டீங்கன்னா, நீங்கள் காலியாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த பாத்திரத்தில் எவ்வளவு வேணாலும் நிரப்பலாம். எல்லாமே கற்றுக்கொண்டு விட்டேன்னா இது நிரம்பிய பாத்திரம் என்று அர்த்தம். இந்த உலகத்தில் அலைவரிசை என்று சொல்கிற ஒரு ஞானி என்ன சொல்கிறான் என்றால், நான் எதுவுமே கற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறான். அது எதை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறான்னா, நான் எப்பொழுதுமே காலி பாத்திரமாக இருக்கிறேன். நான் காலி பாத்திரமாக இருக்கிறேன் என்று என்ன பொருள் என்று கேட்டால், நான் ஒரு சாலையில் அமர்ந்திருந்தேன், தியானம் பண்ணி கொண்டே இருந்தேன். 2 குப்பைகள் என் மேல் விழுந்தது. திருப்பி அந்த குப்பையை எடுத்து வெளியில் போட்டுறேன். அந்த குப்பை ஏன் பொருள்னு அதே மனிதனாக இருக்கிறவன் எடுத்துகிட்டு போகிறான். அவன் மேலே 2 குப்பை விழுந்துச்சு. என்ன விழுந்துச்சுன்னா, ₹1,00,000 ஒரு பணத்தை ஒருத்தன் கட்ட தூக்கி போட்டு போயிட்டான். என்ன குப்பை விழுந்திருக்குன்னு ஒரு ஞானி என்ன பண்ணுறான்னா, எடுத்து அங்கிட்டு ஓரமாக தூக்கி போடுறான். குப்பை பொறுக்க வந்த உண்மையான மனிதன் பணம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு ஓடிட்டான். அப்போ ஒரு ஞானி என்ன சொல்கிறான் என்றால், என் மீது ஒரு பொருள் பணமோ தங்கமோ விழுந்தாலும் அது எனக்கு குப்பை தான். அப்போ எந்த குப்பை விழுந்தாலும் அதை நான் அப்பைக்கப்போ தூக்கி வெளியில் போட்டுடுறேன். நீ எந்த குப்பை வந்தாலும் அந்த குப்பையை நீ என்ன ஆராய்ந்து அதை பார்த்து அதை எடுத்து உள்ளே வச்சுக்கிற. அப்போ அதனால உனக்கு மேம்பட்ட ஒரு நிலையை, மேம்பட்ட ஒரு செயலை பார்க்கறதுலையோ அடைவதிலையோ குழப்பம் இருக்கிறது. அப்போ குப்பை பணத்தையே குப்பை என்று சொல்கிறானா, அப்போ எந்த அளவுக்கு அவன் மாற்றத்தை அடைஞ்சிருப்பான், அவன் என்ன மாற்றத்தை அடைஞ்சிருப்பான். அப்போ அலைவரிசைங்கிறது அப்போ என்ன சொல்கிறோம்னா, மனிதனிடம் இருந்து பெற முடியாத ஒரு செயல் இந்த ஆகாயத்துக்குள்ளே இருக்குங்க. மனிதனிட்டேருந்து பெற முடியாத பெரிய ரகசியம் இந்த ஆகாயத்துக்கிட்ட. அதுக்கு எல்லையே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த அமைதி நிலையில், இந்த பூமியோட சுழற்சியில், இந்த ஆகாயத்துக்குள்ளே அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது. இன்னொரு விஷயம், கடவுள் அப்படின்னு நீங்கள் ஒருத்தர் யாரை சொல்லணும்னா, நீங்கள் மெயினாக காலம், நேரம், இந்த சுவாசம், அதே மாதிரி இந்த ஆகாயத்தை சொல்லணும். இந்த ஆகாயத்துக்குள்ளே அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது. இந்த ஆகாயத்துக்கு எல்லை இல்லை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அதுக்கு எல்லை இல்லை என்று என்னைக்குன்னா, அந்த ஆகாயத்தை நீங்கள் போக 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 பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க. வெட்டவெளி. வெட்டவெளி கிடையாது, அதுக்கு வெட்டவெளி தான். அந்த ஆகாயத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒன்று இருக்கிற மாதிரியே தெரியுதுல்ல, மேகம், அந்த வானம்னு. நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அப்போ அந்த ஒன்றும் இல்லாத ஒரு விஷயம்தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டே இருக்கிறது. அது என்னடான்னு கண்டுபிடிச்சா அதுதான் அலைவரிசை. அந்த அலைவரிசை உருவமாகவே இல்லை, அந்த அலைவரிசை காற்றாவும் இல்லை, அப்படியே இருக்கு. ஆனால் கிட்ட போய் தொட முடியல. அது அதோடைய செயல் வடிவம், அதோடைய வடிவம், அதோடைய செயல் வடிவம் அது அப்படியே ஒன்று இருக்கிறது. அதை கண்டறிவதில் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழல் இருக்கிறது. ரொம்ப செயல் வடிவம் இருக்கிறது. இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. அதனால தான் ஆகாயத்துக்குள் மாணிக்கவாசகர் கலந்தார் அப்படின்னா, நான் வெட்டவெளியாக மாறிவிட்டேன். அதுக்கு இன்னொரு பொருளும் இருக்கு மாணிக்கவாசகர்ட்டன்னா, நானே ஒன்றும் இல்லாத நிலைக்கு போயிட்டேன். ஒன்றும் இல்லாத நிலைக்கு போயிட்டேன் அப்படின்னா, அவர் மாணிக்கவாசகர் எப்படி போயிட்டாருன்னா, அலைவரிசையாக போயிட்டார். தன்னை கரைக்கிற மாதிரிங்கிறது தான் ஆகாயம்.
இப்போ ஆகாயத்துக்குள்ளேருந்து உங்களுக்கு நிறைய ரகசியங்கள் கிடைக்கப்படுகிறது. அப்போ மாணிக்க வாசகரே அந்த ஆகாயத்துக்குள்ளே கரைஞ்சு போனதுனால அவர் எழுதிய எழுத்துக்கள்லாம் நான் போய் இந்த மௌனிச்சு உட்கார்ந்துருக்கும் போது அந்த ஆகாயத்துக்குள்ளேருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் எனக்கு வருது. படிக்க தெரியாதவனுக்கு, எழுத தெரியாதவனுக்கு, பள்ளிக்கூடம் போகாதவனுக்கு, கல்லூரி போகாதவனுக்கு, அறிவுனா என்னன்னே தெரியாதவனுக்கு நரம்பியல் சம்பந்தமான செயலோ எழுத்துகள் சம்பந்தமான எழுத்தோ நுட்பமான தொன்மையான வார்த்தைகள் எங்கேருந்து வரும்னா இதே போன்ற அலைவரிசையில் மாணிக்க வாசகன் போய் பல அலைவரிசை கொண்டவன் இந்த ஆகாயத்தில் கலந்து கிடக்கிறான். அப்போ இந்த ஆகாயத்துக்குள் கொட்டி கிடக்கிறதை ஒருவன் மௌனித்து அதை பயன்படுத்தும் போது அவனுக்குள்ள என்ன ஆகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனே ஒரு காலகட்டத்துக்குள்ள என்ன மாறுகிறான் என்று கேட்டால் ஒரு கிரகிக்கும் தன்மையை பெற்றுக்கிறான். ஒரு செயல் வடிவத்தை என்னன்னா அங்கிருந்து இங்கே ஒரு விஷயத்தை வர வைப்பது. நல்ல ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். மனிதனாக இருக்கப்பட்டவன் ஒரு விஷயம் வேணும்னா போய் தேடி எடுக்கணும், இல்லைன்னா யாராவது உதவியாளர் வைக்கணும். ஆனால் யோகியாகப்பட்டவன் அவனையே அவன் பயன்படுத்தாம அவன் நுட்பமாக தியானம் பண்ணி உட்கார்ந்த இடத்திலிருந்து ஆகாயத்திலிருந்து ஒரு பொருளை லட்சம் மைலுக்கு அங்காறு இருக்கிற ஆகாயத்தில் இருக்கிற ஒரு பொருளை தன்வசப்படுத்துகிறான். இப்போ நம்மளுக்கு இருக்கிற பள்ளிக்கூடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு விசித்திரமாக தான் இருக்கும். நம்ம பள்ளிக்கூடம் ஆகாயத்தில் இருக்குது. நமக்கு பாடம் நடத்துகிற டீச்சர் வாத்தியார்லாம் மேலே தான் இருக்கிறாங்க. பைபிளில் கூட எங்களுக்கு சிட்டிசன் அங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு பள்ளிக்கூடம் அங்கே தான் இருக்குது. நம்ம படித்த பள்ளிக்கூடம் அங்கே தான் இருக்குது. ஆமாம், நமக்கு கிளாஸ் அங்கே தான் இருக்குது. நீங்கள் உங்கள் மனித அறிவில் இருக்க மாதிரி செவ்வாயில் நமக்கு கிளாஸ் இல்லைங்க. நமக்கு மேலே தான் கிளாஸ் இருக்குது. நம்ம இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா வீடு சவுரெலாம் கிடையாதுங்க. சும்மா ஓப்பன் தான். நாங்கள் அங்கிட்டு சுற்றிக்கிட்டு கிடப்போம். அங்கிட்டு ஓப்பனுக்குள்ளே இருக்கிறது தான். உருவமும் கிடையாதுங்க. குளிக்கிறது கிடையாது. சட்டை வேஷ்டிலாம் கிடையாது. எங்களுக்கு சோப்புகள்லாம் வாங்கி துணி சோப்பு இந்த இதெல்லாம் சோப்பெல்லாம் வாங்க மாட்டோம். நாங்கள் இப்படியே அங்கே இருக்கோம். தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டோம், கரண்ட் பில் கட்ட மாட்டோம். அங்கே எந்த வரியும் கிடையாது. மெயினாக அங்கே தேர்தல் பிரச்சாரம் தலைவர்கள்லாம் கிடையாது அங்கே. ஆமாம், அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு செயல் வடிவத்தில் அங்கே இருக்கிறது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், இங்கே இருக்கிறது அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதுதான் வேலை. ஐயா, ஒரு 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 மனிதர் ஞானி ஆகிறான் அப்படின்னா அவங்க வான் கலந்துட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னதை நான் அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு என்னுடைய அறிவு கேட்டுச்சுன்னா அப்படி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்பயே அதையும் நான் சொல்லிடுறேன். இது வரைக்கும் நான் பார்த்ததை ஆகாயத்தை பார்த்ததை இப்போ நான் என்னை ஆகாயமாக பார்க்க முடியல. அதுக்கு என்ன காரணம்னா ஒரு பாடல் குறுக்க வந்துச்சுங்க. மரத்தினை மறைத்தது மாமத யானை, மரத்தினில் மறைந்தது மாமத யானை, பரத்தினை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தினில் மறைந்தது பார் முதல் பூதமே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த பஞ்சபூத தத்துவத்தை நம்ம பிரித்து பார்க்கும்போது ஆகாயத்தில் இருந்து 5 தத்துவம் வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் பரத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கிறது அந்த ஆகாயம்தான் அந்த கண்டுபிடிக்கிறோம். இது என்னுடைய அறிவினால் நான் தெரிஞ்சேன்னா, இல்லை நான் சிந்தனையினாலேயோ இல்லை வேறொரு உணர்வு ஏதோ ஒரு இந்த அலைவரிசை எனக்கு இதை தெளிவுபடுத்திச்சா, இந்த நாயை கண்ட கல்லை காணணும்னா நம்ம எல்லாருமே நாய் கல் தான் பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு விஷயம். இந்த மரம் யானைன்றது யானையை பார்த்தா மறந்து இந்த மாதிரி இப்போ எனக்கு அந்த ஆகாயம் தெரியல, பரம் தான் தெரியுது. இது எனக்கு அறிவு என் சிந்தனையில் வந்ததா, இல்லை எனக்கு அந்த அலைவரிசை எனக்கு சொல்லி கொடுத்துச்சா, நான் படித்த பாடத்தில் இருந்து நான் அதை கற்றுக்கிட்டேனா, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு உள்ளார்ந்த ஒரு சிந்தனையினால் எனக்கு அந்த பரம் தெரிஞ்சிச்சா? எல்லாரும் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. என் தனிப்பட்ட முறையில் என்னுடைய செயல் வடிவத்திலிருந்து சொல்லப்படுகிறது, அறிவு ஒன்று இல்லை. நீங்கள் உயிரோடு இருக்கிறது ஒரு அலைவரிசையினால் உயிரோடு இருக்கிறீங்க. உங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் எல்லா உறுப்புகளையும் உடைச்சி ஏதாவது தேவைப்படுறத உள்ளே எடுத்துடலாம். உயிருங்கிற ஒரு பொருளை எடுக்க முடியுமா? அந்த உயிர் பொருளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீடுன்னு ஒன்று சொன்னோம்லங்க மேலே ஆகாயம்னு, அந்த மாதிரி தான் இந்த உயிர். நீங்கள் உடைக்க உள்ளே நீங்கள் கை கால் கிட்னி லிவர் ஏதாவது சின்னதாக கொழுப்புன்னு சதையை எடுத்து வரலாங்க. ஆனால் அந்த உயிரை நீங்கள் ஒரு பொருளாக எடுக்க முடியாது. அது ஒரு அலைவரிசை. அது யார் கையிலையும் சிக்காதுங்க. அது திடீர்னு கரைஞ்சி போயிடலாம், திடீர்னு ஒன்று இருக்கலாம், கண்ணால் பார்க்க முடியாதுங்க. அது அந்த மாதிரி தான் அது. அப்போ அந்த செயல் தாங்க உங்களை பேச வைக்குது. உங்களை அறிவுன்னு நீங்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்கல்ல, அந்த சொல்லாடலை கண்டுபிடிச்சி கொடுத்ததே அதுதாங்க. அதுக்கு பேர் என்னன்னா ஈர்ப்பும் வாங்குங்க. இப்போ நீங்கள் ஒருத்தர் மேலே பாசம்னு ஒன்று வைக்கிறீங்கல்ல, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா
அந்த தன்மையை உருவாக்குற செயல் அது இருக்கிறதுனால அதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுது, ஒரு ஈர்ப்பை அடுத்தவங்களை வாங்களே வாங்களே வா அப்படின்னா என்ன இருக்கு. அப்போ இந்த 2 வார்த்தைக்குள்ளேயே வான்னா ஏண்டா வந்தான் அப்படிங்கிற மாதிரி, வாங்களேன்னா வரவேற்கிற மாதிரி. இப்போ இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறது அறிவு பயன்படுத்தலைங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அலைவரிசை தான் பயன்படுத்துது. அந்த அலைவரிசையை தான் உயிரும்பாங்க. அதை மேம்படுத்தி கொண்டவங்க ஒன்றும் இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதை நல்லா மேம்படுத்தி கொண்டவங்க வெட்ட வெளி என்று பயன்படுத்துகிறாங்க. அதை உயர்ந்த மேம்படுத்திக்கிட்டவங்க ஆகாயத்தை பற்றி நன்கு தெரிந்திருக்கிறாங்க. இதுதான் அந்த செயல் வடிவம். அப்போ மனிதனாக இருக்கப்பட்ட நாம் எல்லோரும் அறிஞர்களோட விஷயத்தை அறிய முடியவில்லை, படிக்க முடியவில்லை. நம் உடலுக்குள்ளே எல்லாம் வைத்திருக்கிறாங்க. அதை நம்ம அறிய முடியாதனால, அதை அறியாதனால, அதை அறிந்தவனையும் நாம் கேலி செய்கிறோம், கிண்டல் செய்கிறோம். அறிந்தவன் ஒன்று சொல்கிறான், எதுக்கு சொல்கிறான் அப்படின்னா அதுக்குள்ளே உனக்கு ஒரு மெசேஜ் கண்டிப்பாக இருக்குது, அதை பாருங்கிறான். அதை நம்ம பார்க்க மறுக்கிறோம், அதை விட்டுறோம். அப்புறம் அதே மாதிரி என்ன செய்கிறோம்னா காலம் கடந்து பார்க்குறோம். 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் கழித்து பார்க்குறோம். உங்கள் பையன் 20 வயசில் உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறாருன்னா அவரை கொஞ்சம் என்ன பண்ணுறீங்கன்னா சொல்ல விஷயம்லாம் சொல்கிறீங்க, கேட்க மாட்டாரு. அவர் எப்போ கேட்பாருன்னு நீங்களே சொல்கிறீங்க. உங்ககிட்ட கேட்டேன்னா என் வயசு வந்தால் தான் கேட்பாருங்கிறீங்க. அப்போ உங்களுக்கே அதுதான் கதி. உங்கள் பையன்கிட்ட நீங்கள் சொல்கிறத என் பையனே நான் சொன்னால் கேட்க மாட்டாருங்க. அவள் என்னன்னா அவருக்கு பக்குவம் வரணுங்க. அப்போ பக்குவம் எப்போங்க வரும்? என் வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் வருங்கிறாரு. அப்போ 30 ஆண்டுகளை ஒரு மனிதன் தொலைத்ததுக்கு அப்புறம் தான் பக்குவப்படுவான். பெத்த தாய் தந்தை உணராதவன் ஞானி எப்படி உணர முடியும்? அப்போ ஒரு மனிதனா என்ன பண்ணுறான்னா தன்னை வீணடித்ததுக்கு அப்புறம் கடைசியாக ஞானியையோ இறைவனையோ தேடுறேங்கிறான். ஃபஸ்ட்டு நான் போய் என்னை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற உடலை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இந்த வாழ்க்கையை நான் முதல்ல அழிச்சுக்கிறேன். நான் பால் படுத்திக்கிட்டு அப்புறமா உங்களை சந்திக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு பக்குவம் வந்துடும். வலி வந்ததுக்கப்புறம் மருத்துவரை போய் பார்க்க போகும்ல, அந்த மாதிரி தான் அந்த செயல். துன்பம் வந்ததுக்கப்புறம் துயரம் வந்ததுக்கப்புறம் வர்றேன். அப்போ ஒரு மனிதன் என்ன பண்ணுறான்? துன்பம் துயரம் வலியை தான் பக்குவங்கிறான். தோல்வியை பெரிய பக்குவங்கிறான். ஒரு ஞானி என்ன சொல்றான்னா இதெல்லாம் லிஸ்ட்லேயே இல்லைங்கிறான். இதெல்லாம் வரும், அதற்குள்ள நீ ஆய்வு பண்ணியிருந்தனா இதுக்குள்ள நீ அகப்பட்டு பல ஆண்டுகளை நீ வீணடித்திருக்க மாட்ட. அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவனுடைய உரை இருக்கு. இப்போ அவனுடைய உரையை கண்டுபிடிக்காம நம்ம வேற வடிவத்திலேருந்து பார்க்குறோம். இதுதான் செயல் வடிவம். ஐயா, இது ஒரு முக்கியமான கேள்விங்க. ஏன்னா இந்த தத்துவவாதிகள் இந்த கட்டையோடு கைலாசம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொளுத்திட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது பொதுவாக ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கிறதுக்கு இல்லை. இப்போ என்னுடைய கருத்து என்னன்னாங்க, இப்போ கிறிஸ்தவ மதத்தில் பைபிளில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏனோக்கு, எலியா, இயேசுநாதர் இவங்க 3 பேரும் கட்டையோட அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. அதே மாதிரி அப்துல் காதர், ஈராக்கில் அப்துல் காதர் ஜலானி அப்படின்றவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. இங்கே அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர், அப்புறம் அருட்பெருஞ்சோதி வள்ளலார், பத்திரகிரியார், பட்னத்தார், நந்தனார், பக்த துக்காராம், இவங்கெல்லாம் இதை மாதிரி. இப்போ திண்டுக்கல்லில் கூடி முருகன் கோயிலில் ஒருத்தர் கோயில் கட்டிட்டு அவர் ஒரு குடும்பத்தவனை இருந்து கல்யாணம் இதை அடக்கம் பண்ணிவிட்டு 10 நாள் கழித்து நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் இல்லைங்க, மறைஞ்சிட்டாருங்க. இப்படி இவருடைய திருஞான சம்பந்தர் கல்யாணத்துக்கு போனவங்க அத்தனை பேரும் நம்ம படித்தது தான் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்றாங்க. இப்போ அதை விட கானா நாட்டில் இப்போ சமீபமாக ஆராய்ச்சியெல்லாம் நடந்துக்கிட்டு சொல்கிறாங்க, ஒரு கிராமமே கானாவை டெசர்ட் ஆகிட்டாங்கன்றாங்க. இப்போ இதை நம்ம தமிழ் சொல்ல கட்டையோடு கைலாசம்னு சொல்கிறாங்க ஐயா. அதாவது என்னென்னா இந்த சமாதி என்கின்ற மண்ணுக்கு இல்லை, சமம்ன்றது ஆதின்றது, ஆதியான இதுக்கு சமமாக இருக்கிறதுன்றது என்னுடைய கருத்து. நான் அடக்கம் பண்ணுறதை நான் சமாதின்னு அதை நான் சமாதின்னு எடுத்துக்கிறது இல்லை. ஒரு மனிதனுடைய தன்னுடைய நிலை, அந்த இயற்கையினுடைய ஆதி நிலையும் உண்ணாக இருக்கக்கூடிய நிலை சமாதி நிலைன்னா அது மேம்பட்ட என்னுடைய கருத்து. இப்போ இந்த கட்டையோடு கைலாசம் போன இவங்களை மாத்திரம் இவங்க எல்லாருமே
வந்து மக்களுக்கு வந்து சொல்கிறாங்கய்யா. இவங்க ஏன் சொல்ல வரணும், அதாவது அவங்க கண்ட விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு சொல்கிறாங்க. ஜாதி இல்லைன்னு சொல்கிறாங்க, மதம் இல்லைன்னு சொல்கிறாங்க, இந்த மூட நம்பிக்கை இருக்க கடவுள் இல்லைன்னா அவங்கெல்லாம் அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இந்த கடவுள் இல்லைன்னு இவங்க சொல்கிறத விட அவங்க வலுவாகவே சொல்கிறாங்க. இந்த மக்களுக்கும் வந்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை என்னங்க இருக்குது? நீங்கள் ஏன் பேசுகிறீங்கிறீங்க எங்களை மாதிரி ஆளை? இல்லை அதானே. அப்படி இல்லைங்க. சில பேருக்கு இருக்கலாங்க. நான் எனக்கு இல்லை, இவங்க எதுக்கு வந்து பேசுகிறாங்க? இப்போ நீங்கள் சோறு போடுறீங்க. இப்போ நான் உங்களை பார்த்து 1.5 வருஷம் தான் ஆகுது. இந்த மாதிரி ஒரு பணக்கார சாமியார் நான் பார்த்ததே இல்லை. முதல்ல எனக்கு முடியலன்னு வந்தேன். எங்களுக்கு சோறு போட்டுட்டு அந்த சோறு போட்ட ஏழைகளுக்கு 800 ரூபா இருந்துச்சு மிச்சம் எடுத்துக்கிட்டேன். என்னடா இது 800 ரூபாய் அப்படி ஏழைகளுக்கு கொடுக்குறாருன்னு. இது வரைக்கும் நான் பார்த்துட்டு வந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் கொடுக்குறீங்க. நாங்களா ஒரு பைசாவும் உங்களுக்கு கொடுக்கறதும் கிடையாது. உங்ககிட்ட வந்து நல்லா சாப்பிட்றோம். அது எப்படி சாப்பிட்றோன்னு எங்களுக்கு தெரியாது. அது கூட எதுவும் நல்லா சாப்பிட்றோம். இது வந்திருக்குங்க. அதனால நீங்கள் பேசணும். நீங்கள் பேசாமல் இருந்துட்டா எதுக்காக பேசுகிறன்றது அவங்களுக்கு தெரியாது. இப்போ எனக்கு நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக பேசுகிறீங்க. இதை தாண்டி கூட வேறு கருத்து இருக்கலாம் ஒரு ஞானிக்கு. எல்லாரும் நல்லா இருக்கு. இப்போ நான் கூட தான் நல்லா இருக்குன்னு பேசிடலாம். ஆனால் மூச்சை பிடிச்சிக்கிட்டு தன் வாழ்க்கையே இது பண்ணி ஒரு நிலையில், ஞான நிலையில் இருந்து அறிவையும் கடந்து தெளிவான சிந்தனை இருக்கும்போது இந்த மனிதன் இதை ஏற்றுக்க மாட்டான்னு உங்களுக்கு தெரியும். இவனுக்கு புரியாதுன்னு தெரியும். இவன் இருக்கிற அறிவுக்கு நம்ம சொல்கிறதும் புரியாது அப்படின்னு தெரிஞ்சும் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? இப்போ இங்கே என்ன ஒரே ஒரு விஷயம்னா, ஒரு ஞானி அப்படிங்கிற ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு போனார்ல, அவரே ஒரு அலைவரிசையாக மாறிட்டார். அவர் அலைவரிசையாக போனவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அலைவரிசை தன்னை மீறி அது கொஞ்சம் லீக்கேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த லீக்கேஜை அவரால் நிறுத்த முடியலை. பல இடங்களில் அவர் நிறுத்தி பார்த்தாலும் ஒரு ஓட்டையை அடைச்சிட்டு வர்றார், திருப்பி ஒரு இடத்துல லீக்கேஜ் ஆயிடுது. அப்போ அந்த லீக்கேஜுக்குள்ளே இருந்து தான் இந்த ஒரு செயல் வடிவம் இருக்கிறது. ஒரு ஞானி மக்கள் நம்ம ஞானத்தோட ஒரு விஷயம் சொல்கிறத கேட்க மாட்டாங்கன்னு அவருக்கே தெரியுது. ஆனால் அவரால் நிறுத்த முடியலை. சில பேர் பைத்தியமாக போய் உட்காந்துருக்காங்கல்ல, அப்பையும் அவர் பேசவே இல்லை. ஆனால் அங்கே என்ன பண்ணுதுன்னா அந்த லீக்கேஜினால் வந்தவன் போக மாட்டான். சரிங்க. வந்தவன் போக மாட்டான். இப்போ வந்தவன் மீண்டும் மீண்டும் அவரையே பின்தொடர்றான். அப்போ பின்தொடர்றதுக்கு என்னன்னா, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு பக்திங்கிறாங்க, குருங்கிறாங்க. அது கிடையாது. அந்த வெளியில் வந்த லீக்கேஜ் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்குள்ள ஒரு அலைவரிசை உள்ளே இருக்குல்ல, உயிராக இருக்குல்ல, அதை போய் தூண்டி விட்டோன்னே இது தன்னை மறந்து நமக்கான இடம் இதுதான் மாறிதுன்னு அந்த லீக்கேஜும் ரெண்டும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அப்படியே பயணம் பண்ணுது. இதை உணர மாட்டுறாங்க. இப்போ வானத்துக்குள்ளே இருக்கிற என்ன செயல்னா, அங்கே நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற உயிருக்குள்ளே இருக்கிற அந்த அலைவரிசையும் அந்த வானத்தில் இருக்கிற அலைவரிசை இருக்கும்போது ரெண்டும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மனிதனுக்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கிற உயிரும் ஒரு ஞானிக்கிட்ட இருக்கிற அந்த அலைவரிசையும் ஒத்து போகுது. அதனால தான் தேடுறானே பத்தி ஊதுபத்தி, சாம்பிராணி, சூடம், குரு இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அலைவரிசை. ஒருத்தன் வணங்குறான் அப்படின்னா அவனே அறியாமல் ஒரு வேலை நடக்குது. அப்போ அங்கே உள்ள அதனால தன்னை மறந்து போகிறான், மெய் மறந்து போகிறான், செயல் மறந்து போகிறான். இப்போ நம்ம நார்மலாக மனுஷனாக இருந்தோம், கொஞ்சம் மேம்பட்டோம், அடுத்த மேம்பட்டோம். நீங்கள் சொல்ல போகிற வடலூரில் இருக்கிறவர் அவர் இப்படி ஆயிட்டாரு, அவர் அப்படி ஆயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அவர் எப்படி ஆயிட்டாருங்கிறதுக்கு நானும் ஒரு காரணம். நான் என்ன காரணம் அப்படின்னா, அந்த அலைவரிசை தான் என்ன இன்னும் தீவிரமாக ஆக்கி விட்டுருச்சு. அப்போ அந்த அலைவரிசை உங்கள் கூத்துப்படி செத்து போயிருந்துச்சுன்னா எனக்கு எப்படி கிடைக்கும்? எனக்கு தேவையான கரண்ட் எங்கே கிடைக்குதுன்னா நெய்வேலியில் கிடைக்கலங்க, எனக்கு வடலூரில் தாங்க கரண்ட் கிடைக்குது. எனக்கு நாங்கள் போதிய மின்சாரத்தை மேலே எடுத்துக்கிறது பத்தாம அவ்வப்போது வடலூரில் எடுத்துக்கிறோம். வடலூரில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உற்பத்தி எவனும் பண்ணலை, ஆனால் கரண்ட் தட்டுப்பாடே இல்லை, வந்துக்கிட்டே இருக்கு பவர். அதனால் செத்தவர் எப்படி பவர் கொடுப்பாரு? அந்த இடத்துலேருந்து எப்படி ஒரு அலைவரிசை கொடுக்கும்? அது எப்படி மேம்படுத்தும்? அது எப்படி உயர்ந்த சிந்தனையை கற்றுக் கொடுக்கும்? உயர்ந்த சொல்லாடல்களை எப்படி கற்றுக் கொடுக்கும்? பணத்தையே எப்படி குப்பன்னு சொல்ல வைக்கும்? பிறருக்கு பசியோடு இருக்கிறவனுக்கு தாய் செய்ய வேண்டிய, தந்தை செய்ய வேண்டிய வேலையை எப்படி செய்ய வைக்கும்? எல்லா உயிரும் இன்புற்று வாழ்கன் என்ற அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தும்? இந்த மேம்பட்ட வார்த்தையை, மேம்பட்ட பண்பை தாய் சொல்லி, தகப்பன் சொல்லி, வாத்தியார் சொல்லி செய்ய முடியாததை
நீங்கள் சொல்லுகிற வடலூரில் இருக்கிறவர் இப்படி ஆகிட்டாரு, மறைஞ்சிட்டார். மறைஞ்சா என்ன, நடந்தா என்ன, படுத்தா என்ன, அவர்கிட்டேருந்து இருக்கிற என்ன விஷயம் அதை முடிந்தால் எடுத்து பயன்படுத்து. பயன்படுத்தலைன்னா பெரியவர்களை நீ ஏன் போய் வேறு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுற? எங்களுக்கு அவரை புகழ்றது அதெல்லாம் இல்லை. நாங்கள் தான் அறிவே ஒன்று இல்லைன்ட்டு அப்புறம் எங்கள் புகழ் எங்கே வரும்? அப்போ அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே மின்சாரம் ஒன்று உற்பத்தி ஆகப்படுகிறது. அது நிறைய பேருக்கு தெரியாது. அது மின்சாரம் என்பது ஒரு அலைவரிசையாக நாங்கள் சொல்கிறோம். உங்கள் செல்ஃபோனுக்கு டிவிக்கெல்லாம் எப்படி ஒரு அலைவரிசை இருக்கோ அந்த மாதிரி இந்த உடல் உயிர் இயங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த அலைவரிசை அங்கே போகும்போது இன்னும் மேம்பட்ட நிலைக்கு நாங்கள் மாறுறோம். எங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே அங்கே என்ன பண்ணுதுன்னா, இந்த ரசாயனம் கலந்த தண்ணிகளோ டீகளையோ நம்ம குடிக்கிறோம்ல, அந்த மாதிரி ரசாயனம் கலந்த மனிதனை, ரசாயனம் கலந்த எண்ணெய் அது புதுப்பிக்குது. அது ஒரு புது வடிவத்தை கொடுக்குது. அறிவே இல்லாத ஒருத்தனை இப்படி நான் ஸ்டாப்பாக பேச வைக்கிறதுக்கு காரண கருத்தாவாக அதுதான் இருக்கு. அப்போ ஆகாயத்தை நோக்கி நாம் போக வேண்டியதில்லை. ஆகாயம் மாதிரியே பல ஆகாயம் இங்கே இருக்குது. ஒரு ஆகாயம் மாணிக்க வாசகர், அவர் இருக்கிற இடமே ஆகாயம்தான். அதுக்காக நீங்கள் வானத்துக்கு மேலே போக வேண்டாம். அவர் இடத்துக்கு வந்துட்டீங்கன்னாவே இது வானம்தான். மாணிக்க வாசகர் இடத்துக்குள்ளே உள்ளே வந்துட்டீங்கன்னா அது வானம்னு பேர், அது ஆகாயம்னு பேர். வடலூருக்கு போயிட்டீங்கனால நீங்கள் ஆகாயத்துக்குள்ளே தான் வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ ஆகாயத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் சிரமப்படாதீங்கிறதுக்காக தான் ஆகாயத்தை கீழேயும் வைத்திருக்கிறார்கள். அதை அறிந்து கொள்றதுக்கு ரொம்ப கடினம். நீங்கள் ரொம்ப யோசித்து வேறு மாதிரி எல்லாம் சிந்தித்து வரமாட்டீங்க. ஒரு செயல் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது ஒரு ஞானி, ஒரு அறிஞன் முன்கூட்டியே அறிந்து அவன் வைத்திருக்கிறான். அதை நீங்கள் பார்த்துக்கங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவில் துரதிர்ஷ்டம் என்னன்னா, செவறுகள்லையும் பள்ளிகள்லையும் பஸ் ஸ்டாண்ட்லையும் பஸ்ஸுகள்லையும் ஞானிகள் எழுதப்பட்ட வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்க ஒழிஞ்ச வேறு எதுவும் இல்லை. ஒரு சிறுநீர் கழிக்காதங்கிற இடத்துக்கு போய் சிவபெருமானையும் பெருமாளையும் காம்பவுண்ட் செவரில் எழுதி வச்சுருக்கிறான், வரைஞ்சி வச்சுருக்கிறான். அப்போ நம்ம எதுக்கு எதை பயன்படுத்துகிறோம், எங்கே பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ ஞானி எழுதப்பட்ட எழுத்து எங்கே போயிடுச்சுன்னா, பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு நீங்கள் படிக்கட்டில் இருக்கும்போது ஒரு கையை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறதுல கையை பார்த்தீங்கன்னா சுரண்டிக்கிட்டே ஒருத்தர் இருப்பான். எதை சுரண்டான்னா, ஞானியோட ஒரு பொன்மொழி எழுதி போட்டிருப்பான், அதில் தான் கையை வச்சு சுரண்டிக்கிட்டு இருப்பான். அப்போ ஞானி பொன்மொழி பஸ் ஸ்டாண்டில் எழுதப்படுறதோ பஸ்ஸில் எழுதப்படுறதோ கிடையாது, உனக்குள் எழுதப்படணும். அந்த வார்த்தை உனக்குள்ளே போகணும். அப்போ உனக்குள்ளே போய் கலந்துச்சுன்னா தான் நீ மேம்பட்ட நிலையை அடைந்து என்ன ஆகுது இல்லைன்னா, இந்த உலகத்தில் நிறைய செயல்களை நீ இன்னும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் இன்னும் பேரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீ உன்னையே நல்ல செயலாக அறிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கப்படும். அப்போ ஒரு ஞானியோட சொல்லாடல்கள் செயல் எல்லாமே பயன்படுத்துறது ஏன் அப்படின்னா, ஞானியாக இல்லாதனால ஒரு மனிதன் இப்படி தான் பயன்படுத்துகிறான். புரியுதுங்களா? இதுதான் செயல் வடிவம். இதுதான் ஒரு 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 செயலாக இருக்கிறது. அதனால் மேக்சிமம் 90% ஒரு 40% பேத்துக்கு இது புரியாது இந்த உரையாடல். பாக்கி ஒரு 60% பேத்துக்கு தியானம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய கேள்வியாக கேட்டேன்னு இல்லை, நம்ம அந்த வானம் ஆகாயம் அந்த கரண்ட்டு இதெல்லாம் புரியுமான்னு தெரியாது. புரிஞ்சால் ஓகே, புரியலைன்னா நம்ம அடுத்தடுத்து என்னென்னு பார்ப்போம். சரி, நல்ல செயலாக இருக்கட்டும்.